தமிழுக்கு நிகர் தமிழே, தமிழனுக்கு நிகர் எவரே. 2 அடியில் நம்மால் எதுவும் செய்ய இயலாது என்று எண்ணும் மனிதனிடத்தில் 2 அடி குரலில் எதையும் நம்மால் செய்ய முடியும் என நம்பிக்கையை ஊக்குவித்தது திருக்குறள். வணக்கம் குழந்தைகளே. வணக்கம் பகலவன் ஐயா. இன்னைக்கான குறளை நம்ம பார்ப்போமா? ஓ, பார்க்கலாமே. சரி, பாடத்துக்குள்ள போலாம். இன்னைக்கான குறள் அதிகாரம் 82 தீநட்பு. குறள் எண் 816. பேதை பெருங்கெழீ நட்பின் அறிவுடையார் ஏதின்மை கோடி உறும். ஐயா, நீங்க சொன்ன இந்த குறளோட பொருள் என்ன? இதுக்கான பொருள், அறிவில்லாதவருடன் கொண்டிருக்கிற மிக நெருங்கிய தொடர்பை விட அறிவுடையோருடன் நட்பில்லை என்றாலும் அது கோடிச் சிறப்புடையதாகும். அறிவுடையார் பகைமை தீங்கு தராது. பேதையர் நட்பு எல்லா தீமையும் தரும். இதுக்கு ஒரு உதாரணம் சொல்லுங்களேன். இதுக்கான உதாரணம், சிறந்த அறிவுடையோரின் நட்பு கிடைக்காவிட்டாலும் அது நன்மையே தரும். அறிவற்றோரின் நட்பு கிடைத்தால் என்றும் தீமையும் துன்பத்தையுமே தரும். நான் சொன்னது உங்களுக்கு புரிஞ்சுதா தீரன், இலக்கியா? நல்லா புரிஞ்சுது ஐயா. இனி இந்த குறள் எங்களுக்கு மறக்கவே மறக்காது. சரி பசங்களா, நாளைக்கும் இதே மாதிரி சுவாரஸ்யமான குறளை பார்ப்போம். நீங்க வீட்டுக்கு போன உடனே என்ன பண்ணணும்? இன்னைக்கு நாங்க படிச்ச குறளை அப்பா அம்மா கிட்ட சொல்லி காட்டுவோம்.